கிட்டத்தட்ட இது ஒரு எத்தனை கிலோ 3.5 கிலோ 4 கிலோ கிட்ட வரும் போல வருமா கொஞ்சம் மேரி பார்த்து கொத்தி விட்டு நான் கண்ணை கொண்டு போயிடும் நாங்க வந்து 4 கிலோ எடுத்து வந்தேன். நாட்டு கொச்சிக்காத்தூளை வறுத்து அரைச்ச மிளகுத்தூள். நல்ல வாசம் என்ன நல்ல அருமையாவே இருக்கேன். உண்மையா வெகுனதும் வந்து அருமையா இருக்கு. அதே நேரத்துல வந்து இருக்கிற என்னம்மா சுகமா இருக்கீங்களா? சுகமா இருந்தா சரிதான். எங்கம்மா கிடக்கு கோழி? கோழி அது அங்காலே போகணுமா? வந்து இலக்கம் வந்து அடைஞ்சிட்டோமா? கோழி எஸ் எஸ் 25 கிலோ. சே வெளியில எடுத்து நான் குடிக்கணும். இப்போ பிடிக்கிறது நிற்குமா அது? என்ன வராங்க இவர்தான் வான் கோழி என்ன இருக்குதா? ஓ விளங்கிது. அதுக்கு இந்த யாரையும் பிடிக்க போறாங்க நம்மள. இன்றைக்கு ஏதாவது வந்து என்னென்ன மக்களே பாரத்துக்கு பயப்படுறாங்க. விளங்கிது அதுகளுக்கு. இன்றைக்கு யாரு பலியாடா போறான்ற பயத்துல உள்ள நிக்கி. தட்டுங்க 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 இங்கே தட்டுங்கள. சரி சரி ஸ்டார்ட். என்ன எல்லாம் ஓடுது. இப்படி போனா பிடிக்கலாம் மேடம். அதுக்கு தானே வேலி ஓட்டிங்க. கடல் இருக்கா இது? ஒத்தாது அண்ணா. சரி ஓகேடா. சரியா பிடிச்சாச்சு. இப்போ அவர் தானே பிடிச்சிட்டு எனக்கு பைக்கில் வச்சு கொண்டாரு அவர் தானே. ஓகே நிறுத்து பார்க்கணுமே. கிட்டத்தட்ட இது ஒரு எத்தனை கிலோ 3.5 கிலோ 4 கிலோ கிட்ட வரும் போல வருமா? ஓமாமா ஒன்று காணும் பிடிச்ச போல விலை என்ன பார்க்கல. வாங்க உள்ளுக்கு வாங்கலாம். வீடியோக்குள்ள என்ன நீ வாங்க. அவ்வளோ வராதா? இடையே பாருங்க ஓடாதா? என்ன எத்தனை வருதுமா? 4 வருது. பிடிச்சி எடுத்தான்னு வருமா? 3 கொத்தி விட்டு நான் கண்ணை கொண்டு போயிடும். பயப்பட்டான் அதுக்குள்ள பயப்பட்டாங்க அந்த சாமி. இது எந்த எந்த இடமாக்கா என்னன்னு சொல்றோம்? சுரவணையடி ஊத்துனே. சுரவணையடி ஊட்டு. திருப்ப திருப்ப மீண்டும் புடிங்களா? இப்படி மீண்டும் வேண்டாம் வந்து. சரி முதல் விஷயம் வந்து சக்சஸா முடிஞ்சிட்டு. சரியா வந்து எவ்வளவு சொன்னீங்கம்மா? புரியாம கிலோ எவ்வளவு சொன்னீங்க? கிலோ 1300 ரூபா. 1300 ரூபா. 5200 ரூபா வருது. ஆனா 200 அம்மா குறைச்சி கொடுத்துருக்கீங்க. 200 கொடுத்தீங்க. மட்டமா கொடுத்துருக்கீங்க. ஆமா 4 கிலோ இது. 4 கிலோ வைக்க. சரி நான் சொன்னேன். நாங்க இனி போய் அப்படியே அறுத்து பீஸா கட் பண்ணி வைக்கும். போடு அவரை எவ்வளவு போட்டி பேர் நம்பி எவ்வளவு கோழியை போட்டி பேர் இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. 5 minutes later. நாங்க வந்து 4 கிலோ எடுத்து வந்தேன் பாருங்க. இப்ப 2 160. எவ்வளவு தம்பி கட் பண்ணது? 2.25. எவ்வளவு நீங்க சொல்லுங்க. எவ்வளவு உண்டு உங்களோட வேலைக்கு? நீங்க சொல்லணும். எவ்வளவு கடையில கொடுத்து கட் பண்ணி எவ்வளவு தம்பி தான் கட் பண்ணி தந்து. தம்பி கடுமையாக கஷ்டப்பட்டு யாராவது 200 ரூபா கட்டு 250 ரூபா கொடுப்போமே. இந்தாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாங்கள் இப்போ இது வண்டியாச்சு, கோழி வெட்டியாச்சு. நண்பர்கள் போய் கொண்டிருக்காங்க. நாங்களும் பயணிப்போம், சேர்ந்து பயணிப்போம். நிற்காரு முன்னுக்கு நண்பன். இதை பாருங்க, நல்ல வியூ தான். மழை தான் நம்மளை சொதப்பிட்டுருமோன்னு தெரியுது இல்லை. இப்படி தான் ஒரு வீடியோ நாங்களும் செய்வோண்டு இதஞ்சது. இது மழை தான். நண்பர்களே, நாங்கள் இப்போ எங்கே சமைக்க வந்துருக்கோம்னு சொன்னால், நாங்கள் இயற்கையை தேடி வயலை நாடி நாங்களாம் சமைக்கிறதுக்காக ஒன்று கூடி வயல் சார்ந்த ஒரு இடைவெளியில் வந்து சமைக்கிறதுக்காக அழகாக ஒரு பிளான் ஒன்று பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் சமைக்க வந்த இடத்துல செம்மறி ஆடு ஒரு 4 பார்த்தோம். அதை உங்களுக்காக எடுத்து காட்டி கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ரெடியாகிறோம். பாருங்க, இது இப்போ கொல்லியெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்காரு மச்சி நண்பன். பிறகுண்ணா இல்லை பிரச்சனை இல்லை, நல்லா பேசுவோமே. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணதே வந்து எங்கட கோழிக்கடை மஞ்சூர் மாமாவுக்கு தான். இப்போ வந்து படங்க விரிச்சு கொண்டிருக்கார். அடுப்பெல்லாம் ரெடியாக இருக்கி. இப்போ அவர் வந்தால் முழு வேலையும் ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் சிக்கன் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தார். எங்களை வான்கோழியெல்லாம் கழுவி இப்படியா கிளியர் பண்ணிட்டு கொண்டு வந்தார். நாட்டு கொச்சிக்காத்தூளை வறுத்து அரைச்ச மிளகுத்தூள். நாட்டு கொச்சிக்காத்தூள அரைச்சி வச்ச பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்மளோட சீப் குக்
சமையலின் மன்னன் எங்களின் கண்ணன். பார்ப்போம் சமைச்சு எப்படி தாராரு அந்த டேஸ்ட்டை பார்ப்போம். எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? கல்லுப். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்தி கொண்டு இல்லை, அதுக்காக வல்லவனுக்கு புல்லு மாயுதம்ன்றது நாங்கள் நம்ம மச்சாங்காரால் எப்படி வேலையை கொடுக்காருங்க எப்படி ஊற்றி விட்டாருந்து. என்ன டெக்னிக் அது? ஓ ஏற்கனவே பண்ணிக்கலாம் இந்த வேலையை. மன்சூர் மாமா மூட்டு அடுப்ப பாருங்க முடிக்கிறது. அதானே கோழிக்கடை மன்சூர். தக்காளி சட்னி. இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். என்னது வேலையை பாருங்க, வேற சட்டிக்குள்ள மாத்தினால உள்ளுக்குள்ள மூடி போகுது, திரும்ப டேர்ன் பண்ணி அதுக்குள்ள கொட்டுறாரு. கவனமா கொட்டுங்க, கவனம். இறைச்சிக்கு விலை, இறைச்சி விலைன்றதை விட தேடி வாங்கினது இருக்கு பாருங்க. அடமானச்சாலும் ஒரே வீட சுத்தி சுத்தி ஓடிக்கும். ஒன்றா ஓ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மட கோழிக்கடை மஞ்சூர் மாமா வந்து கிண்டி கொண்டிருக்காரு இறைச்சி. என்ன டஸ்ட்டு பறக்கும் போலடா, என்ன காற்று கடுமையாக இருக்கு. நெருப்புடா அந்த மாதிரி தான் கிண்டி கொண்டிருக்கார். நெருப்பு வேலை செய்யறாங்க மன்சூர் மாமா எங்களுக்காக அவ்வளவு அயராது உழைக்க. இப்போ 2 சட்டி வச்சிருக்காரு. என்னென்னு சொன்னால் இறைச்சி இங்கால வீது எல்லாம் மசாலாலாம் தடவி இங்கால இதை வந்து வதக்கி போட்டு அதோட கலந்துடுறது தான் இப்போ சமையலுக்கான இது. இந்த மன்சூர் மாமா ஓண்டா சொல்லுங்களேன், சொல்லி ஊற்றுங்களேன். என்ன கடாயில வர கடாயில் இப்போ வந்து எண்ணெயை விட்டுருக்கார் மன்சூர் மாமா. எங்க போனா நமக்கு ஏத்த மாதிரி லொகேஷன் செட் பண்றது வேலையா போயிட்டு எங்க போனா நம்மளோட மச்சானுக்கு வந்து லொகேஷன் செட் பண்றதுதான் நண்பன் முக்கியமான கடமையா, பிரதான கடமையா இருக்கு. வீடியோ பார்க்கும் மாமா வந்து போட்ட என்னது 3 பச்சை வச்சிக்காய் வந்து முழுசா அப்படியே போட்டு கத்திக்காய், அது வந்து கராம்பு ஏலம், மேலால வந்து வெங்காயம் வந்து போடுபடுது. இப்போ வந்து இதை கவனிச்சு கொஞ்சம் 2 சட்டிகள் இருக்கு. இஞ்சால தாளிப்பு வந்து அவிஞ்சு கொண்டு இருக்கு. இஞ்சால தாளிப்பு எங்கட மன்சூர் மாமால மேற்கொண்டு வந்துருக்கார். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக முக்கியமானது இது. அதான் வந்து இந்த இது வெங்காயம் இந்த தங்க நிறத்துக்கு வதக்க தேவையில்லையா மாமா? அது வதங்கினது அப்புறம் தானே அது சரி மொத்தம் தெரியாதானே நம்ம அது கிட்டத்தட்ட வளங்கள் சரி நீ கம்ப்ளீட் ஆகிற பருவத்துக்கு வந்துட்டு இப்போ மனம் வாசம் அப்படி தூக்கு. இப்போ வந்து நம்ம வான்கோழி வந்து வெயிட்டு தான் திறந்து பார்த்துருக்கோம். நல்ல வாசம், என்ன நல்ல வாசனை, உண்மையாகவே நல்ல தூக்கலாக இருக்குது. சாப்பிடக்கலாம், டேஸ்ட்டை பற்றி நம்ம கதைக்கலாம். அது வரை வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிடங்களில் பரிமாற காத்திருக்கின்றார் எங்கட கோழிக்கோட மன்சூர் மாமா. நான் அந்த மசாலா அந்த வதக்கின வந்து நாங்கள் இறைச்சியோட வந்து வான்கோழி இறைச்சியோட வந்து கலந்துட்டா சரி. அவர் சமையலை வந்து அவ்வளோ ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ வாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களை காட்டுறோம். அவ்வளோ என்ன சொல்கிறது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுது. ஓகே பார்ப்போம். நான் வதக்குன மிக்ஸ் பண்ணுறேன். என்ன நண்பன் சொல்லுங்களேன், ஆரம்பத்தில் சொன்னா போல மச்சான் என்னம்மா ஈக்கன்னு சொல்லுங்க. பார்க்குறது சமையல் உங்களை நீங்க திருப்பி விட்டா அவங்களுக்கு அதான் வந்து வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகள் அந்த கண்டினியூவா கைத்திரிகள் அப்படியே வாரது. சில நேரங்கள் இடையில விடக்குள்ள நடக்குது தானே, அந்த கண்டினியூ இல்லாம இருக்குது.
இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு எல்லா மசாலாகளும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தனியாக வதக்குனதுலேருந்து அஞ்சல் இறைச்சி அவிஞ்சது எல்லாமே வந்து இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்னண்ணா இது ஒரு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்க வேண்டியதானே என்ன? ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு 5 நிமிஷம் பார்த்து உப்பு எல்லாம் பார்த்து டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு சுவையில பார்த்துட்டு இறக்கலாம். அதாங்க அது கொஞ்சம் தண்ணியை வத்த விட்டோம்டா. இதுக்கு வந்து கூடிய எண்ணெயும் சேர்க்கல. அடுத்து வந்து இயற்கையான சுவட்டிகளான தக்காளி, வெங்காயம், மற்ற வந்து இஞ்சி, பூண்டு, மற்ற மிளகு, இளம் கருவாய் மற்றும் மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். வேற ஒன்றுமே சேர்க்க இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஒரு இயற்கையான சூழல் இருக்கோம். இயற்கையான ஒரு இதில் சுவையொட்டியல் மூலம் வந்துட்டு அவரோட சமையல் திறனை வந்து காட்டி கொண்டிருக்கார். பாசமே வந்து எங்களை பசியை வந்து தூண்டி விடுது. அதுதான் அது உண்மையாவே வந்து என்னென்று விலங்குல சாப்பிடக்கலாம் விலங்கு உண்மையாவே அந்த ருசியை வந்து அதான் மாமண்ட சமையல் கைப்பக்குவம் அது வந்து எல்லாருக்கும் வராது. அடுத்த பிரச்சனை கட்டாயம் கோழி வந்து எந்த அளவு வேகிருக்கின்றத வந்து செக் பண்ண போறோம். அதுக்காக வந்து ஒரு துண்டை வந்து நம்ம முதல்ல எடுத்து எடுங்க பாப்போம். இப்போ எந்த அளவுக்கு இறைச்சி வந்து வேகிருக்கிற தன்மை அடுத்த சுவையை வந்து பார்ப்போம். ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. எந்த அளவுக்கு சுவையா இருக்கு நம்மளோட மாமாவோட சமையல் எப்படின்னு சொல்லி நல்ல அருமையாவே இருக்கேன். உண்மையாக வேகுனருக்கும் வந்து அருமையா இருக்கு. அதே நேரத்தில் வந்து இருக்கிற சுவையூட்டிகள் வந்து இயற்கையானன்றால வந்து சரியாவே வந்து அந்த இறைச்சியில வந்து சரியா எப்படி சொல்றேன் சரியா வந்து எல்லா இடமும் ஊடுருவி போயிருக்குது. அற்புதமா அழகா அன்பா இருக்கு. அவ்வளவும் வந்து எல்லா மசாலாவும் வந்து அற்புதமா இறங்கிருக்கு. சிவாவுக்குள்ள வந்து விளங்கும் உள்ள வந்து இந்த அளவு வேகி இருக்கின்ற வான்கோழி வந்து சும்மா வந்து அவ்வளவு வந்து ஆனா இதை வந்து நம்ம கையால வந்து இலவ என்னென்னு சொல்ற பிரிச்செடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்துல வந்து சுவையூட்டியும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடம் பரவிருக்கிறா வந்து அந்த டேஸ்ட் வந்து மிகவும் அருமையாக இருக்குது. இது இப்போ வந்து கறி எல்லாம் ஓகே ஆகி இப்போ மஞ்சுருமா வரைக்கொண்டு வெறும் கையால் இறக்குறாரு சுடலே ஆவான். அதெல்லாம் பழகி போய் அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்த மாதிரி வச்சுக்கிற? அவர் பெரிய குக்கு சீப் குக் தானே, அதனால அவர் ஃபுல்லாக பழகிட்டு இப்போ கறி இறக்கியாச்சு. எல்லாரும் நண்பர்கள் வந்து என்ன இருக்காங்க. சோரப்பா வந்து மாமா எங்கட மன்சூர் மாமா வந்து இப்போ சோத்தை வச்சு கொண்டிருக்கார். பார்த்து கொண்டிருக்கோம். என்ன கறின்னு சொல்லு? கறி வந்து வான்கோழி கறி சமைச்சிக்கம். அந்த சமைக்கிற வீடியோல அவங்களுக்கு பின்னுக்கு பின் பண்றோம். இப்ப பாப்போம். சரியா பாருங்க மாமா கறி எப்படி வைக்கிறது. வான்கோழி தெரியாமையா அவ்வளவு நேரம் சமைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வான்கோழி வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்து வேண்டி வந்து இருந்து வெட்டினா இருந்து இப்போ சமைச்சையிலேருந்து இப்போ பரிமாறுற வரைக்கும் நம்மளோட காட்டி கொண்டிருக்கோம். பொண்ணுமணி இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால்டாண்டா கொடுப்பா. சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். எந்த அளவுக்கு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். சமைச்சதுலேருந்து எவ்வளோ பங்களிப்பு இப்படியான பங்களிப்பை செஞ்சவர் வந்து எங்களோட மஞ்சூர் மாமா. அது செல்லமாக அழைக்கிறேன். நாங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் பசியான டைம். நான் சொன்னேன் மஞ்சூர் மாமாவோட சமையல் இறக்க முன்பே நாங்களும் கூறியிருந்தோம். என்னென்னு சொன்னால் அவ்வளவு வாசமும் அப்படி இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம். நாங்கள் அதனால் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதனால் வந்துட்டு பொறுமையே இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மன்சூர் மாமாவே பொறுமை இல்லாமல் கை வச்சுட்டாரு. நாங்களும் கை வைக்க வேண்டிய நிலைமை வந்து பொறுமையெல்லாம் வந்து மன்சூர் மாமா. அடுத்து வந்து பக்கத்தில் நான் எங்களோட சுவை பார்த்த நண்பன் மச்சான் தனு அவர்களும் வந்து அவ்வளோ இதாக இருக்காங்க, வேகமாக இருக்காங்க. எவ்வளோ வேகமாக வந்து சாப்பிட்றாங்கன்றது வந்து வழி அழகாக காணக்கூடிய மாதிரி இருக்கும்.